ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கத்தில் இருக்க பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத கேட்செட்டு, அதுக்கப்புறம் நிறைய ரிப்பேரான கேட்செட்ஸ்லாம் நிறைய பேர் இடைக்கு போட்டிருந்தாங்க. அதை வந்து அந்த கடைக்கார அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாரு. அதை போயிட்டு பார்த்து சரி நமக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுமா, இல்லை ஏதாச்சும் ரிப்பேரான பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம சரி பார்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தேன். ஸோ விதவிதமாக கால்குலேட்டர் இருந்துச்சு. நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த கால்குலேட்டர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்ததெல்லாம் கிடைஞ்சி. எனக்கு கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா இது பழங்காலத்து கேமரா. இது உள்ள ஏதாச்சும் லென்ஸ் அதுன்னு இருக்கும் போல், அது ஓரமாக தூக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கால்குலேட்டர் சிக்கிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன் வச்சுருப்பாங்க பாக்கெட் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு அலசி பார்த்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ வித்தியாசமாக ஒரு கேட்செட்டு டிஸ்பிளேலாம் இருந்துச்சு, பட்டன்லாம் இருந்துச்சு. இது என்னென்னு தெரில. சரி இதையும் அலசி அரைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி வச்சாச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ வந்து ஒரு 2-3 கேட்ஜெட் எடுக்கிறதா பிளான் பண்ணி எடுத்துட்டேன். இது என்னன்னு தெரில. மேலாப்பில் பார்த்தா பேட்ரி போடுறது இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனு, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறதுக்குன்னு ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் வீடியோ தெரியும் போல். ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அது இதுன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த கேட்ஜெட் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததில்ல, அதனால் இதையும் நான் எட்டு வந்துட்டேன். நான் அடுத்த செகண்ட் கேட்ஜெட்டு தான் அந்த பழங்காலத்து கேமரா. இதுக்கு பேட்ரி போடணும். அண்ட் இப்போ போல் மெமரி கார்டு அது இதுன்னு போட முடியாது. இந்த ரீல் சொல்லுவாங்கள்ல, அதுதான் போடுவாங்க போல். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சாச்சு. உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் நீ அலசி அறிஞ்சு தான் தெரியும். ஸோ அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கேட்ஜெட் மொத்தம் 3 கேட்ஜெட் எடுத்தேன். இது ஒன்று, அந்த சிடி போடுறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டிமீட்டர் ஒன்று எடுத்தேன். 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ரூபாய்க்கு தந்தாங்க. ஸோ அது வந்து பழைய பொருள் அண்ட் ஓடுமா ஓடாதுன்னு தெரியாது. அதனால் அந்த கடைக்காரரை பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ கம்மி ப்ரைஸில் தந்தார். இன்றைக்கி 3ஐயும் நம்ம எட்டு போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அலசி ஆரஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பற்றி பார்ப்போம். இன்னைக்கு முடிவு பண்ணுறேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரல. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இந்த கேமராவுக்கு நம்மளால் பேட்ரி வாங்க முடியாது. அதே போல் பேட்ரி வாங்கி போட்டாலும் இந்த கேமராவுக்கு ரீல் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அதெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க போல். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. கேமராவோட லென்ஸும் பார்த்தீங்கன்னா தூசி பட்டதுனால ரொம்பவே பாலடைஞ்சு போய் கிடந்துச்சு. நானும் மொபைல் கேமராலாம் உள்ளே வச்சு பார்க்குறேன், நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக மொத்தத்தில் தெரிஞ்சு போச்சு லென்ஸை கழட்டி தனியாக தொடச்சி வச்சா தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம மேலே இருக்க ஸ்பேர் பார்ட்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேலோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை வந்து நம்ம மேனுவலாக நம்ம மாற்றிக்கலாம் போல். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய மதர் போர்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு குட்டி போர்டு தான் வச்சுருந்தாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கேமராலேருந்து கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு லைட்டு பளிச்சுன்னு எரிஞ்சிட்டாமையும். ஸோ அந்த அளவுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு இந்த கேமரா பேட்டரிக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பெரிய பவர் வந்து இந்த கேமரா அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கேமராவில் இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. இரும்பு கடையிலேருந்து எடுத்த இந்த கேமராவில் பேட்ரி இல்லை, ரீல் இல்லை, கேமரா லென்ஸ் கூட ஒழுங்காக இல்லை. அதனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குமுதா மேலே, அதாவது இந்த லைட் மேலே தான் இருந்துச்சு. நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான். எப்படியாச்சும் இந்த லைட்டை கழட்டி நம்ம பேட்டரியில் வச்சு எரிய வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு டங்ஷனை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இதுவாக அவ்வளோ பெரிய வெளிச்சம் தெரியுது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அதை வந்து ஒரு பேட்டரியில் வச்சு பார்த்தேன். லைட்டும் சுத்தம் அறியல. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. லைட்டை நம்பியிருந்தால் லைட்டும் நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏதோ லென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை கழட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கருப்பு கலர் ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் லென்ஸ் செட்டப் கொடுத்துருந்தாங்க. லென்ஸ் வழியாக நம்ம கேமரா வச்சு பார்த்தா ஒன்றுமே தெரில, ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. இது வந்து கேமரா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால வந்துச்சா இல்லை டஸ்ட்டு பட்டதுனால வந்துச்சான்னு ஒன்றுமே புரியலை. தொடச்சிட்டு பார்த்தாலும் இந்த அளவுக்கு தான் தெரிய தவிர அந்த அளவுக்கு கிளாரிட்டிலாம் வரல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது. இந்த கேமராவை நம்ம இடக்கடையிலேருந்து எடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. இதை சரி பண்ணி நம்ம யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா உள்ளே என்னென்ன கேட்ஜெட் இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆசை தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதே போல் உள்ள ஒரு பொருள் எந்த யூஸுக்கும் வரல. அதனால தான் தூக்கி இடக்கடையில் போட்டான் போல. இதில் என்ன ஒரு சந்தேகம்னா, நம்ம ஃபோன் கேமராலாம் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸு, கேமரா மாடியூல், அதுக்கப்புறம் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்குது, மதர் போர்டு இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கேமரா மாடியூல் எங்கே இருக்குதுன்னு தெரில. கடைசி வரைக்கும் அலசி அறிஞ்சு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இது ஒரு வேளை உண்மையான கேமராவா இல்லை டம்மி கேமராவா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தேகம் வந்துடுச்சு. என்னது
அதனால் இந்த கேமரா பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கேமரா வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிப்பாங்க போல். அந்த டைமில் இந்த கேமராவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மேலே போட்டுருந்துச்சு. மேபி இந்த கேமராலாம் ரிலீஸ் ஆன இடத்துல ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதோட நிலைமை பார்த்தீங்கன்னா காயிலாங்கடையில் போகிற அளவுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ₹50 கொடுத்து 3 பொருள் வாங்கினோம். அதில் ஒன்று எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து நோண்டி நுங்கெடுத்தாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று கூட தேராமல் போச்சு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பழைய காயிலாங்கடையில் கம்மி ரேட்டுக்கு இந்த கேமரா வாங்கி அதை சரி பார்த்து OLXலேயோ என்ன வெளியே கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு இருந்த என்னோட ஆசையில் இது மண்ணலை போட்டுருச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது. அடுத்த கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயர் மாதிரி ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ அதையும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்து அது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.